காலையில் வெயிலுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சி போயாச்சு. ஸோ வந்து நம்ம மாடியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெஞ்சு அந்த அழுக்கெலாம் அப்படியே ஊற்றிட்டே இருந்தது. அதை வந்து அந்த வேஸ்ட்டெலாம் எடுக்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்து சுரண்டிகிட்ருக்காங்க. ஸோ வந்து வெயில் வர்றதுக்கு முன்னாடியே மேலே போயாச்சு. அந்த இதெல்லாம் சுரண்டுறதுக்கு அந்த ப்ரஷ்ஷில் ஒரு ஆணி மாதிரி இருந்தது, அதை வச்சு தேய்ச்சி எடுக்க அது ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. ஸோ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கூட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்க அப்படின்னா 2-3 கோட்டிங் அடிக்கணும் அப்படின்றனால ஒரு கோட்டிங் காயறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை காய்ச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம அடிக்கணும். 1 hour டைமிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் கோட்டிங் அடிச்சுட்டு ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours டைமிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கோட்டிங் அடிக்கிறது பெஸ்ட்டு அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை அடித்து முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அடுத்த கோட்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அடித்தோம்னா சீக்கிரம் உறிஞ்சு வராது இல்லையா? ஸோ நம்ம டைம் வேஸ்ட் ஆகும்னு நினச்சி பார்த்தோம்னா நம்ம மணியும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி கூட்டிட்டு ஒரு தடவை கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து அடிப்போம். ஆனால் இது முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சுங்க. காலையில் வந்துட்டு எப்படியுமே வந்து ஒரு 6 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. 5:30 6 போல் அது வந்து தேய்ச்சி எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது அந்த அழுக்கு. அது மாடியில் நம்ம அவ்வளோக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம்ல, சும்மா நம்ம செத்தெல்லாம் விழுந்தால் கூட்டி எடுப்போம், அவ்வளோதான். மற்றபடி இது மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுனால அந்த கருப்பாக பிடிச்சிருச்சு. மழை வந்து அந்த பாசானதெல்லாம் பிடிச்சிட்டு அது அப்படியே இருக்குது. அதை சுரண்டி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழியாக ஆயிடுச்சு. மறுபடியும் என்னோடய பிளான்ஸ் எல்லாமே நடுத்து வேறு இடத்துல வச்சு அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு. நான் மேலே மாடியில் அது லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன். என்னோடய செடி எல்லாமே அதெல்லாமே வந்து அரைக்கட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு ஆள் வந்து ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. கேமரா அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணலை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ரைட் கார்னரில் வந்துட்டு நிறைய வந்து குப்பைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால உங்களுக்கு அது ஃபோக்கஸ் ஆகலை. இப்போ வந்து பாருங்கள் அந்த பெயிண்ட் கோட்டிங் ஃபஸ்ட் கோட்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மணி வந்துட்டு ஒரு 8 மணி இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. அதனாலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 8 மணி ஆகிடுச்சு. வெயில் வர்றதுக்குள்ளேயும் அடிச்சிடணும் ஒரு கோட்டிங் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணாங்க. ஆனால் நம்ம பிளான் பண்ணது என்றைக்கு நடந்திருக்கு? அதை அப்படியே கொஞ்சம் வேலையை இழுத்து இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எப்படி வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த இடம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். சரி பாதியே இத்தனைக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க. வெயில் பாருங்க ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மணிக்கே சன் எப்படி பளிச்சுன்னு இருக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு 2 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் அப்படியே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒன்றா முடிக்கிறது. அதுக்குள்ளேயே மணி ஆகிடுச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் அடிக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க, ஏன்னா குனிஞ்சிட்டே இருக்கிறது அவங்களுக்கும் உடம்புலாம் வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அவ்வளோ வெயில். அதனால ஏசி வாங்கிட்டு இருந்தாலும் ஏசி வாங்கினாலுமே அது அவ்வளோ அஃபோர்டபுளாக இருக்காது. இன்னொன்று ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்ம சும்மாவே இபி பில் வந்துட்டு எகிரிட்டு இருக்கு. ஏசிலாம் போட்டோம்னா கம்பல்சரி வந்துட்டு நம்ம 4,000 to 5,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ எதுவுமே நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணாமல் இபியில் நிறைய வந்து ஏதோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுனால நம்ம கட்டுறதை விட அதிகமாக போயிட்டுருக்கு. அதுவே இன்னும் என்ன அப்படின்றது தெரியல. சம்டைம்ஸ் எங்கள் வீட்டுக்கெலாம் பில் அப்படி தான் மாறி வந்துட்டுருக்கு. உங்கள் வீட்லேயே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது எதனால அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கான ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு இபி வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறத விட எப்போயும் இப்போ 600 பே பண்ணுறாங்கன்னு வைங்களேன், திடீர்னு பார்த்தா அதை டபுளாக மாதிரி இல்லை ட்ரிபிளாக மாதிரி வந்துட்டு இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஆனால் அந்த வீட்டில் அவ்வளோக்கு யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இபிலே நடந்துகிட்ருக்கு. ஃபோர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏதோ ஆச்சுன்னா அதுக்கான ரெக்கவரி நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பர் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், அந்த நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. ஆனால் வெயில் என்னால் நிற்க முடியல, அவ்வளோ சூடு. நான் கொடையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கோட்டிங்க்கு அங்கே கூல் அந்த கோட்டிங் பாருங்களேன். ஆனால் அதில் வந்துட்டு இது அடிச்சதுக்கப்புறம் அந்த ஹீட் நம்ம ஃபேஸில் அடிக்கும்ல, அதை நம்ம எப்பயுமே மொட்டை மாடியில் போனோம்னா ஒரு அனல் அடிக்கும்ல, அந்த மாதிரி அனல் அடிக்கலை இது ஒரு கோட்டிங்லேயே. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி என்னடா இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் போயிட்டு இருக்குது. செகண்ட் கோட்டிங் அடிக்கும்போதுமே நல்லாவே தெரிஞ்சுதுங்க. அதில் வந்துட்டு அந்த நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மாடியில் நிற்கும்போது அந்த வெப்ப காற்று அடிக்கல, தரையிலேருந்து அடிக்கிற சூடு அடிக்கலை, நல்லாவே கூலிங் தெரிஞ்சிச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா வீட்டில் எங்களுக்கு லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா செவரு அவ்வளோ சூடாக இருக்கும், அப்படியே அவனுள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ரூம் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், உள்ளே உட்கார முடியாது, காற்றும் சூடாக வரும், ஃபேன் காற்றும், ரூமும் சூடாக இருக்கும். ஏன்டா இப்படி இருக்குது. ஏன்னா சேலமில் உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி பட்டை கிளப்புன்னு சொல்லி. லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப நொந்து போயிட்டேன் நான். சரி இந்த இயர் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏசிலாம் வாங்கலான்னு பார்த்தேன். ஏசி வாங்கினோம்னா இன்னும் கரண்ட் பில் அதிகமாக தான் இழுத்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வால் எல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கும், மேலே ஹீட்டு அடிச்சு அப்படியே கீழே தான் இறங்கும். அதை கூல் பண்ணி நம்ம ரூமை கூல் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளேயும் கரண்ட் பில் கண்டிப்பாக எக்கச்சக்கமாக போயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஏசி போட்டோம்னா நமக்கு பவர் சேவிங்ஸாக தான் இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஏசி போட்டாலும் வாங்கினாலும் எனக்கு வந்து பவர் வந்துட்டு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ரூம் உள்ள நல்லா சில்னஸ் இருக்குது. நாங்கள் இதை அடிச்சுட்டு நான் எடிட் பண்ணும்போது இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் இதை அடிக்கும்போது எனக்கு அவ்வளோக்கு எப்படி சொல்கிறது நம்பிக்கை இல்லை. அவ்வளோ கூலிங் தருமா, இதில் வந்துட்டு எப்படி இது கொடுக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பார்ப்போம், ஜஸ்ட்டு ட்ரை தானே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். ஆனால் உண்மையாகவே மணிக்கு ஒர்த்தபிள் தாங்க. ஏன்னா அடிச்சுட்டு ஏன்னா நிறைய நானும் இன்ஸ்டாவில் வீடியோஸ் பார்த்தேன். அதிலலாம் பார்க்கும்போது இந்த பெயிண்டிங்கில் வந்துட்டு நம்ம கூலிங் பெயிண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா பேசாமல் ஏசியே போயிடலாமான்னு பார்க்கும்போது எங்களுக்கு 2 யோசனை இருந்துச்சு. மெயின் எங்களோட யோசனை பார்த்திங்கன்னா இபி தான். அது மட்டும்தான் பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா இபி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கூலிங் பெயிண்ட் அடிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுலேயும் நமக்கு வந்துட்டு சால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம ஏசி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிடணும். பட்டு எனக்கு ஏசியை விட இது தான் ரொம்ப பெட்டர்னு தோணுது. மணி வைஸும் சரி, நமக்கு என்விரான்மெண்டலாகவும் பார்த்திங்கன்னா யோசிச்சிங்கன்னா ஏசியை விட வந்துட்டு நம்ம அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம படிக்கும்போதே சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏசியில் எல்லாமே வந்துட்டு அந்த பொல்யூஷன் தான் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். என்விரான்மெண்ட்டுக்கு அது வந்துட்டு அவ்வளோ சேஃப் கிடையாது. இப்போ எல்லாமே வந்துட்டு நாகரிகமாக போகிறோன்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கெடுதல் பண்ண முடியுமோ நம்மளால் முடிஞ்சதை நம்மளே சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆள் முடிச்சு மழை வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஆனால் வெயில் மட்டும் கொளுத்திட்டு இருக்குது. ஒரு சில இடத்துல இந்த ரொம்ப தின்ன அடிச்சிருக்க இடத்துல மட்டும் ஒட்டுது, பிடிக்குது காலை. இல்லை சூடெலாம் இல்லை. வெறுங்கல்லே நடந்து பார்த்தேங்க, செம்மையாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இந்த தரையில் நடக்கிறதுக்கும் அந்த தரையில் நடக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. காலு சூடே தெரியல, நல்லா இருந்தது. நானும் நல்லா எப்படி சொல்கிறது சேவ் போடாமல் நடந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கூலிங் தெரிஞ்சுது. ஒன்றா வெயில் சேராது, கம்முன்னு போ. அதான் கொடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடங்கு ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க எல்லாமே. ஸோ இந்த சைடு மட்டும் விட்டுட்டாங்க, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஆனால் அந்த 2 டப்பா எடுத்துருந்தோம்னா இதுக்கும் செகண்ட் கோட் அடிச்சு இதே மாதிரி இதுக்கும் அடிச்சு விட்ருக்கோம். இல்லை கொஞ்ச நாள் ஆகட்டும், நம்ம ரூமுக்கு வச்சிடும். சூப்பர் ஃபினிஷிங் டச்சிங். எஸ், ஓவரால் இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ காயட்டும் ஃபுல்லாக. மறுபடியும் நாளைக்கு காலையில் வந்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காலையில் ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ். அவன் தான் இங்கே கேபி, அவளும் வந்துட்டா. ஸோ கூட்டிகிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளேயும் அந்த மரத்தில் இருக்கிறதெல்லாம் விழுந்துடுச்சு, அதனால் எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்ருக்காங்க. அவனும் கூட்ட விடாமல் கூட போய் நின்று
போயிட்டான் கீழே. அவனே நோண்டிட்டு இருந்தாங்க. கேபி அப்போ போயிருப்பானோ? போயிருந்தானா அவ்வளோதான் சங்கு தான். கூப்பிட்டேன் உடனே வந்துட்டான். வா, யாருண்ணா விரட்டி விட்டவனே? இங்கே வா கேபி, பா ஒடியா ஒடியா, பா வா இப்போ வரலாம் கேபி, பா வர தங்கமில்ல டோடு தங்க பிள்ளையா இது? சரி சரி சேர்றாங்க. கொஞ்சம் தான் அப்படியே நைஸ் பண்ணுறது. என்ன அது வாயில் கல் வச்சுட்டு வந்திருக்கானா? வாயில் என்ன? வாயில் என்ன? துப்பு ஒழுங்கா துப்பிடு. துப்பு கேபி, துப்ப சொன்னேன். என்ன அது வாயில்? துப்பு அடிச்சிருவோம். அப்புறம் அப்பா அடிச்சிருவோம் பாரு. துப்புன்னு வாய் திறந்துடு. என்ன வச்சிருக்கான்னு பாரு ஃபர்ஸ்ட். வாய் தர. நீ திறக்க முடியலண்டி. வாய் தர கேபி. வாயில் என்ன? தின்னுட்டாண்டி. ஏய், கல்லெல்லாம் எடுத்து தின்னுட்டு வரியா? கல்லு திம்பியா சொல்லு. மண்ணி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா வெறும் கல்லு தான் இருக்க போகுது. அன்னைக்கு தான் அடிச்சேன். கல்லு மண்ணெல்லாம் திங்க கூடாதுன்னு. அப்புறமா ஏன் திங்கிற சொல்லு? திங்கலாமா? பேட் ஹேபிட் அது, சாப்பிடக்கூடாது. சரியா? சரின்னு சொல்லு. கையீடு என்ன பழக்கம் இது? நைஸ் பண்ண வருவான் பாரு. என்ன பழக்கம் இது? கள்ளி மணி சொன்னேனா? கள்ளி மணி திங்கிறது என்ன பழக்கம்? நாக்கு பாரு நல்லா பெருசாகி போயிடுச்சு. ஏய், 1 வயசு ஆக போதுடா, இன்னும் கல்லு தின்னுட்டு இருக்கிற நீ. சின்ன குழந்தைய நீ கல் திங்கலாமா? திங்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையாப்பா அன்னைக்கு? அப்புறம் எதுக்கு திங்கிற அப்புறம்? திங்கக்கூடாது கல். சரியா? கல்லையும் பண்ணி திங்கக்கூடாது. குட் கேர்ள். வருவான் பாரு. வா கேபி, இங்க வா. காலையில் எக்ஸசைஸ் கேபி வா சாமி. ஸ்குவாட் மறுபடியும் கால் வலிக்குது. வலிக்குதா? இவளை பிடி, பாப்பாவை பிடி. பிடிக்கிறியா? உடனே வரான்டி இவன். சரி உக்காந்துக்கோ. ஏய் கேபி, காலையில ஓடி வந்துட்டது எனக்கு. இன்னும் மறுநாள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே மேலே போய் லெவலையும் முடிச்சு வச்சோமா. அதுக்கப்புறம் ரூமில் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வந்து 2nd மந்த்துக்கான இன்ஜெக்ஷன் போடுறது இருந்துச்சு. ஸோ போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பக்கத்தில் தான் இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே தான் போனோம். போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2nd டே வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே போச்சு. ஃபஸ்ட் டே ரொம்ப ஒர்க்காக இருந்தது. நான் சும்மா தான் நினைச்சேன், அதுக்கு என்னால் முடியல. போய் பாப்பாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு நான் காட்ட முடியல. வந்து ஆஃப்டர்நூனுக்கு ஏதாவது சமைக்கலான்னு சொல்லி பச்சைப்பயிறு குழம்பு, இது பாசிப்பயிறு சொல்லுவீங்களா, பச்சைப்பயிறு சொல்லுவீங்க தெரியல, அந்த இது வந்து குழம்பு வச்சிடலான்னு சொல்லி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுட்டேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அதனால. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி அதை ஒன்றா வேக வச்சுட்டு, ஒரு சில ஊற வச்சு செய்வாங்க. நான் அப்போவே எடுத்துட்டேன், வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் மண்ணோட. ஸோ அதை எடுத்து போட்டுட்டு அது குக்கரில் போட்டு வேக வச்சுருவேன். நான் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு இந்த பாருங்கள் எப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துருக்கேன்னு சொல்லி நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெந்ததுக்கப்புறமா அதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவேங்க. வதக்கி அதை அப்படியே அந்த மசாலா இதில் போட்டுட்டு, இது கூட கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் சில்லி பவுட்ரு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கரம் மசாலா போட்டு சாப்பிட பிடிக்காது. அதனால தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். இந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்.
பிடிச்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றோம், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அந்த பச்சை பயிறு குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், இது தாளித்து இதில் ஊற்றிட்டேன்னா என்னோடய மத்தியானத்துக்கான லஞ்சுக்கான இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே மறுபடியும் போய் என்னோடய கார்டனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கணும், செடியெலாம் எடுத்து வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட்டோடது நல்லா முளைச்சிருச்சு. நான் வெட்டி பக்கத்தில் இருக்கலாம் நான் வச்சுருந்தேன். மறுபடியும் இந்த சைடெலாம் க்ரோத் இருக்கு பாருங்க, நல்லா வளருது. இது ட்ராகன் செடி கிடையாது, இது வந்து கிரேப்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஆல்ரெடி அப்படியே வளர்ந்துருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொடி விட்டுருக்குது. அதில் அழகாக 3 காயோடு இருந்துச்சு. காய் இருக்கிறனால சரி சீக்கிரம் படுத்துருமேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து சீர் பச்சலைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். சின்ன பசங்க கையில் கட்டுறதுக்கு சீர் அடிக்காமல் இருக்கணும் அப்படின்றனால கையில் கட்டுவோன்னு சொன்னாங்க. இது வந்து சுட்டுட்டு வந்துச்சு. இதுங்க நான் ஒர்க் பண்ண போகணுப்போ நான் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்டில் நிறைய செடிகள் இருக்கும். இது எங்கள் ஊர்லேயே இன்னொரு வீட்டு பக்கம் இருந்தது. அதில் வந்து வெட்டிட்டு வந்தேன். கையெல்லாம் கிழிச்சிட்டு பறிச்சிட்டு வந்து செடி இது நல்லா இலை விட்டு பூ விட்டுருக்கு. நிறைய பூ வச்சிச்சு. சின்ன செடி தான், நான் நிறைய பூ வச்சது. அந்த பார்டர் செடியும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்கன்னா வெயில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஸோ எல்லாத்தையும் வச்சு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சு. ஆனால் எனக்கு இந்த ரோஸ் பிடிக்கும், பேப்பர் ரோஸ் சொல்லுவாங்க. அழகாக இருக்கும். இது காம்பவுண்டில் வச்சோம்னா பெருசாக வளர்க்கணுன்னு ஆசை. ஆனால் அது எப்படி வளருதுன்னு பார்ப்போம். இதில் மெயினாக ஒன்றுன்னா இதுகளோட இடையில வந்து பாவக்காயோட விதையும் போட்டுருந்தோம். இந்த நாங்கள் செவ்வாய்க்கிழமையில் சந்தை போடுவாங்க எங்கள் ஊருக்குலாம். அந்த ஆயாட்டேருந்து நான் ஒரு பாவக்காய், படுத்த பாவக்காய் வாங்கிட்டு வந்து அந்த விதையில் போட்டிருந்தேன். எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தேன். நேரம் அடிக்கடி சூரியனை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா. 3 மணிக்கு இப்படி ஒரு வெயில். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி முருகர் கோயிலுக்கு போயிட்டோங்க. அதே முத்துமலை முருகர் கோயில் தான். நாங்கள் அடிக்கடி போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா இது. ஆக்சுவலி இந்த கோயிலேருந்து எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம். அதனால் இந்த கோயில் இந்த இடத்துக்கு அடிக்கடி போயிடுவோம். அது சந்தோஷமாக இருக்கணும் சரி, கவலையாக இருந்தாலும் சரி, எங்கள் போகிறதுக்கான ஒரு வழியாக அந்த முருகர் முகத்தை பாருங்கள், அது எத்தனை தடவை பார்த்தாலும் சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு முகம். அதனால் நான் எப்போ போகணும்னு நினச்சாலுமே இந்த கோயிலுக்கு தான் போவேன். போயிட்டு ஒவ்வொரு தடவையும் புதுசாக போகிற தான் அந்த சிலையை பார்த்துட்டு வர்றது நல்லாயிருக்கும், அவரோட முகத்தை பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் யாராவது சேலம் வந்திருக்கீங்க, முத்துமலை முருகர் கோயில் வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவர் ஃபேஸ் பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. அது எப்படி சொல்கிறது, அழகு அப்படின்னாலே முருகர் தானே இல்லை. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல. எனக்கு கோயம்புத்தூரில் இருக்கும்போது அந்த மருதமலை முருகர் கோயில் அடிக்கடி போவேன் நான். அப்புறம் சேலம் வந்ததுக்கப்புறமும் நம்மளோட ஃபேவரட் இவர் தான். இவர் மீன்ஸ் முருகர் தான் நம்மளோட ஃபேவரட். ஓகே கைஸ், இன்னொரு விலாகில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.